ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கிருக்கிறது பிருத்திவிராஜ் அவர் நடிப்பில் பிளஸ்ஸி அவர்கள் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற தி கோட் லைஃப் படத்தோட ரிவ்யூ. ஸோ தி கோட் லைஃப் இந்த ஒரு மூவி பற்றி பார்த்தோன்னா, கேரளாவில் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு கதையோடைய ஒரு நாவலுடைய தழுவல் தான் இந்த படம் சொல்லிக்கிறாங்க. அதாவது பென்யாமின் அப்படிங்கிறத அந்த நாவல் எழுதியிருந்தார். ஸோ அந்த ஒரு நாவலுடைய தழுவல் தான் இந்த மூவி அவங்கள அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த நாவலோட கம்ப்ளீட் ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளீட் ஸ்டோரி கிடையாது. அதில் கொஞ்சம் இவங்க அந்த ரியல் இன்சிடென்ட்டை ஒரு பேஸாக வச்சுட்டு இவங்களும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள் ஆலப்புழாவில் ஒரு நார்மலான ஒரு அந்த மண் அலற அந்த ஒரு இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ அவர் அமலாபால் அவங்க ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இதில் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் சவுதியில் போய் வேலை செய்யலாம், ஸோ கொஞ்சம் ஃபாரின் போய் வேலை செஞ்சால் கொஞ்சம் அளவுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து அவர் வந்து வீட்டு பத்திரத்தெல்லாம் அடகு வச்சு ஒரு அமௌண்ட்டை திரட்டி சவுதிக்கு போகிறாரு. ஸோ அங்கே போகிறவர் என்ன வேலைன்னு சொல்லி தெரியாமல் போய் நிற்கிறாரு. ஸோ நிற்கிற இடத்துல என்ன நடக்குது, அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு தொழுவத்துக்கு கூட்டு போய் விடப்படுறாங்க. ஸோ இவர் வந்து கட்டட வேலைன்னு சொன்னாங்களே, இப்போ பார்த்தா ஆட்டு தொழுவத்துக்கு கூட்டி விடுறாங்களேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஆட்டு தொழுவத்தில் அவர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு, எப்படியெல்லாம் ஒரு தண்டனை அனுபவிக்கிறாரு, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவருக்கு வருது, ஸோ எப்படி அந்த இதிலிருந்து ஒரு கஷ்டப்பட்டு அவர் மீள்றாரு. அதாவது ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த பாலைவனத்தில் அந்த ஆடை வச்சு அவர் படுற கஷ்டம் படம் ஃபுல்லாக அந்தளவுக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீள்றாரு, ஸோ திரும்பவும் அவர் இந்தியா எப்படி தப்பிச்சு வராரு, அந்த ஒரு சர்வைவ் ஆகி எப்படி இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருக்கிற படம் தான் இந்த கோட் லைஃப். ஸோ இதே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த மரியான் படத்துடைய மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அதில் எப்படி நம்ம தனுஷ் அவர்கள் வெளியில் போய் தப்பிச்சு வராரோ திருப்பி அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ரியாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்பெஷலி ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவ்வளோ சூப்பர்பான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அண்ட் பிளஸ்ஸியோடைய நரேஷன் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது படம். ரொம்ப எந்த ஒரு இது இல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த கதை வந்து ட்ராவல் ஆகுது. எந்த ஒரு மிக்ஸும் கிடையாது இந்த மூவியில். அமலாபால் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மெயினாக சொல்லணும்னா பிருத்திவிராஜ் அவருடைய ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டிங் கொடுத்துருக்காரு பிருத்திவிராஜ் அவர்கள். ஸோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஒரு சூப்பர் டூப்பர் ஆக்டிங். ரொம்ப ஒரு கண்டிப்பாக ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கான ஒரு ஆக்டிங் அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு அவார்டு நிச்சயமாக கிடைக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அவார்டு வின்னிங் மூவியாக தான் அவங்க இந்த மூவியை கொடுத்துருக்குறாங்க. அண்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நம்ம ரிவீல் பண்ணலை. ஸோ அது ரிவீல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.